வெல்கம் டு சென்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்பெஷலுங்க. அவில் மில்க் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கீங்க. 4 வாழைப்பழம் எடுத்துருக்கீங்க. இப்போ இது வந்து நல்லா மசிச்சுக்கலாங்க. தேன் வாழை எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன வாழைப்பழம் கிடைக்குதோ நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தேன் வாழை வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 6 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கீங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்து பூஸ்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. நீங்கள் ஹார்லிக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ இதில் வந்து லேயராக ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து அவல் ஆட் பண்ணியிருக்கேங்க. அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவலை விட சிகப்பு அவல் ரொம்ப நல்லதுங்க, அதை எடுத்துக்கோங்க. அடுத்து வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேங்க. அது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்த லேயர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த லேயர் போதுன்னா ஒரு இதுலேயே நீங்கள் நிப்பாட்டிட்டு பால் ஊற்றிக்கலாங்க. மறுபடியும் அவல் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் வாழைப்பழம் ஆட் பண்ணி இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்ச பால் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா காய வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த பால் இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தால் நல்லாயிருக்குங்க. நல்லா ஜில் பண்ணிக்கோங்க. இப்போ ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை ஆட் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் சாப்பிட்டு போகலாம். டிஃபன் சாப்பிட முடியலன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் வந்து குடிச்சிட்டு போனீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு பசி தாங்குங்க. இப்போ அவுல் மில்க் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, அவுல் மில்க் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.